வணக்கம். 7 Win Store டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போர்னியோ டயக்ராம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, விவோவில் வரக்கூடிய மாடல் ஐக்யூ மாடல்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த மாடலில் எல்லா மாடலுக்கும் நம்ம சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த லேட்டஸ்ட் மாடல் வரக்கூடிய இந்த 5G மாடலும் சரி, இப்போ வர மாடல் இல்லை பழைய மாடல் ஒரு சில மாடல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சர்க்யூட் டயக்ராமே கொடுக்குறதே கிடையாது. வெறும் பிட் மேப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிட் மேப்பை ஃபாலோ பண்ணி நம்ம வெறும் கண்டினியூட்டி தான் ஃபாலோ பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஒரு சர்க்யூட் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய எந்த மாடல் எடுத்தாலும் பிட் மேப் மட்டும் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் ஜஸ்ட் ஹார்ட்வேர் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ராக் ஜம்பர் லைன் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு மாடல் கம்ப்ளைண்ட்னா சார்ஜிங் சர்க்யூட்டில் எங்கேருந்து எங்கே போகுதுன்னு சொல்லி சில டாக்குமெண்ட்டும் கிடைக்காமல் இருக்கும். இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை நம்ம பேஸ் தெரியாமல் நம்ம சர்வீஸே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு போட்டிருக்காங்க அவ்வளோதான், அது ஓப்பன் கூட ஆகலை. இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நம்ம பார்த்தோம். இது யாருமே முழுமையாக பார்க்குறாங்க இல்லைன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே ஜஸ்ட் பிட் மேப்பை ஃபாலோ பண்ணி எக்ஸாம்பிள் இப்போ இதை பாருங்கள், பிட் மேப்பை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதில் ரெசிஸ்டரா இல்லை காயிலா எதுவுமே கொடுக்காம பாருங்கள். எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், ப்ராப்பராக பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே. அதாவது பவர் சப்ளை சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன தெரியும், காயில்னு தெரியும். அப்படி தானே சார்? இதில் இருக்க எல்லாமே நம்ம காயில்னு சொல்லுவோமா? இதில் பாருங்கள், காயிலுக்கு என்ன போட்டோம், எள்ளு தான் போட்டிருப்பாங்க, ஆறுன்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ப்ராப்பராக இல்லாமல் இருக்குது. எல்லாத்துக்கும் பாருங்கள், எந்த ஸ்பேர் பார்த்தாலும் 6 தான் போட்டிருக்கு, ரெசிஸ்டர் தான் போட்டிருக்காங்க. இதை பார்த்தா ரெசிஸ்டராக கெப்பாசிட்டான கூட தெரியாது. இப்படி தான் இருக்குது. அப்போ முறையை நம்ம ஃபாலோ பண்ண இது தப்பு சரின்றது கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிள் இப்போ கெப்பாசிட்டர் பார்த்து போகணும் சார். கிட்டத்தட்ட ஒரு 4 கால் வச்ச கெப்பாசிட்டர்லாம் இப்போ இருக்குது. இந்த மாதிரி கப்பர் கெப்பாசிட்டர் இந்த மாதிரிலாம் இருக்குது. பாருங்கள், இது ஆறுன்னு போட்டிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்போ தயவுசெய்து நம்ம முறையாக விஷயங்கள் தெரிஞ்சு பண்ணால் நம்ம யாருமே இந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இல்லை. தெளிவாக நம்ம கேள்வி கேட்டு ஓகே இது சரியாக இல்லை தப்பா இல்லைன்றது கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இல்லை தப்பான விஷயங்கள் நிறையா இருக்குது. தப்பான சர்க்யூட்டில் ப்ராப்பராக இல்லாமல் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியாமல் சொன்னது எல்லாத்துக்குமே ரெசிஸ்டர்ன்ற விஷயத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்ல வரேன். அப்போ ஒரு சின்ன பேஸ் தெரியாமல் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி நிறைய சர்க்யூட்டில் நிறைய தப்பு இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே விஷயம், கண்டினியூட்டி பிட் மேப் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், அதை வச்சு நம்ம நிறைய கண்டுபிடிச்சலாம்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அதை வச்சு முழுமையாக பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்போ இந்த ஐசி போட்டிருக்காங்க, இந்த ஐசியோட நம்பர் என்ன, இது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, எதை பற்றி டீட்டெயிலும் கிடைக்காது. ஐசியோட நம்பர் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ப்ளஸ் அந்த ஐசி என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுன்ற விஷயம் சிக்மாடிக் டயக்ராம் வச்சு தான் ஃபாலோ பண்ணவே முடியும். அது முறையாக தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, இது நார்மலாக பண்ணுறவங்க எல்லாருமே எடுத்தவங்க என்ன செய்வாங்க, ஹார்ட்வேர் சொல்யூஷனை தேடுவீங்க. இப்போ இதில் பாருங்கள், நான் கொடுக்குற எல்லா மாடலுமே பாருங்கள், ஐக்யூ மாடலில் இத்தனை மாடல் எடுத்து பார்த்தாலும் எல்லா மாடல்லையும் பாருங்கள் பிட் மேப் மட்டும்தான் இருக்கும். அப்போது ஜஸ்ட்டு கண்டினியூ லைனை மட்டும் பார்த்துக்கலாம். அதே ஹார்ட்வேர் சொல்யூஷனில் ஃபால்ட்டை மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் சில டாக்குமெண்ட்டே ஓப்பன் ஆக மாட்டேது. அப்படி தான் இருக்குது. அப்போது இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த ஐசி இந்த சர்க்யூட் பற்றி எனக்கு தெரியல, ஐக்யூ மாடல் எதுவுமே எனக்கு கிடைக்கல, வரல. அப்போ இதை பற்றி நம்ம கற்றுக்கணும். புது மாடல் ஆகிடுச்சு, இப்போ புது மாடல் ஃபால்ட் வரும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இந்த மாடல் யாரோ யூடியூப்பில் ஏதாவது வீடியோ போட்டால் அந்த மாடல் ஃபால்ட்டை மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் எல்லோரும் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ப்ராப்பராக நம்ம இந்த பேஸ் இல்லாமல் இருந்தாலும் மதர் போர்டை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பேசிக் தெரிஞ்சால் 5G ஃபோனுக்கும் சரி, 4G இல்லை வேறு அப்டேட் மாடல் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ ஃபுல்லாக 5G கான்செப்ட் தான் வருது. எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பேஸ் தெளிவாக தெரிஞ்சுட்டு நீங்கள் சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணால், நம்ம சர்க்யூட்டே இல்லாமல் கூட நம்ம ஆரம்பத்தில் நாங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சர்க்யூட் எல்லாமே இருக்காது. சர்க்யூட் இல்லாமலே நம்ம மதர் போர்டை சர்வீஸ் பண்ண முடியும், கீபோர்டு ஃபோன்லேருந்து சொல்கிறேன் நான். அப்போ அந்த பேஸ் என்னன்ற விஷயத்தை நம்ம கிளாஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நம்ம பண்ண முடியும். தப்பு சரி கண்டுபிடிக்க முடியும். ப்ளஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். உறுதியாக நல்லா சொல்ல முடியும் சார். கன்ஃபார்மாக நம்ம சர்க்யூட் பேஸை நம்ம சிக்மாடிக் வச்சு தான் பண்ண முடியும், தவிர பிட் மேப்பை வச்சு ஹார்ட்வேர் சொல்யூஷனை வச்சு பண்ண முடியாது. ஜஸ்ட் அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணி அப்படியே பிட் அடித்த மாதிரி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா சர்க்யூட் டயக்ராமுக்கு தனியாக நம்ம கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெரும்பாலும் யாருமே சர்க்யூட் கான்செப்டாக முழுமையாக யாருமே சொல்கிறதே கிடையாது. ஜஸ்ட் ஃபால்ட்டை மட்டும் அட்டன் பண்ணி சக்ஸஸ் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அதோட காரணத்தை முழுமையாக நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா ஃபால்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் சார். இன்னொருத்தர் வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை, நீங்களாகவே ஓனாக க்ரியேட் பண்ணலான்னு சொல்ல வரேன் நான். ஒரு ஃபால்ட்டுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல வரேன் நான். இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.